நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நீ வாழ வைத்தீரையா. கருத்தோடு பாடுவோமே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த சொல்லுங்கள் அவரை பார்த்து இந்த காலை பொழுதுல நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே இந்த வருடத்தோட கடைசி நாட்களில நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன்,
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஓ அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். என் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. சொல்லுங்க அவரை பார்த்து. என் வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலையில நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லோ. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. சொல்லுங்க அவரை பார்த்து. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. அவரை பார்த்து சொல்லுங்களேன். என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வை நன்மையால் நிறைத்துள்ளதே. அவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைத்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரப்பா. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் தல்கியதே. அன்றன்றை காண
நடத்திடும் விதங்கள் நீ நடத்திடும் விதங்களை சொல்ல அற்புதமாய் அதிசயமாய் ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. கையை உயர்த்தி எபினேசரே எபினேசரே எந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. கருத்தோடு பாடுவோமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே கரங்களை உயர்த்தி எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நிறைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி ஓயாமல் நன்றி சொல்லி பாடுவோமே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஓ என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கையை உயர்த்தி எபினேசரே எபினேசரே எந்நாள் வரை சுமந்தவரே. கடைசியாக எபினேசரே என் நினைவா எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல காத்தீரே நன்றி. கர்த்தருடைய தீர்மானங்கள் அவர் திட்டம் இல்லாம இந்த கூட்டம் நடக்காது. 2007 இம்மட்டுமாய் தடையில்லாத அளவுக்கு தேவன் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ வேதனைகள், துன்பங்கள் மத்தியில இந்த ஊழியத்தை தேவன் கைப்பிடிச்சு நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. திட்டங்களும் தருபவரும் நீங்க தானே, செயல்படுத்தி வருபவரும் நீங்க தானே. எஜமானனே என் இயேசுவே,
எஜமானனே என் இயேசுவே, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அடைச்சவர் நீங்க நடத்தி செல்வீங்க. இந்த நாளிலே எங்க மத்தியில வந்திருக்கிற கல்யாணி சிஸ்டர் அவர்கள் வந்து சிறப்பு பாடலை பாடுவாங்க. அதுக்கு முடிந்த ஒன்றும் நம்ம கொயர் நம்ம ஐஎம்டிவில் பாடினவங்க பாடுவாங்க. கத்து தாமே. சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் புகழ்ந்து பணிவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உந்தன் வார்த்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உந்தன் வார்த்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 ஆமென். வாடை காற்று வீசும் பனிக்காலம், வானில் தூதர் பாடும் பண்காலம், பாரில் நம்மை மீட்க ஏழை கோலம், பாலகனை போற்றும் நல் ஞானம். வாடை காற்று வீசும் பனிக்காலம், வானில் தூதர் பாடும் பண்காலம், பாரில் நம்மை மீட்க ஏழை கோலம், பாலகனை போற்றும் நல் ஞானம்.
அண்ட சராசரத்தை படைத்த தேவனே, அகிலத்தையும் அரசாலும் வேந்தனே, பாவி என்னை மீட்க வந்த பரிசுத்தரே, பாரில் தாகம் தீர்க்க வந்த ஜீவநதியே, பாவி என்னை மீட்க வந்த பரிசுத்தரே, பாரில் தாகம் தீர்க்க வந்த ஜீவநதியே, வாடை காற்று வீசும் பனிக்காலம், மாறில் தோறல் பாடும் பன்காலம், பாரில் நம்மை மீட்க எழிக்கோலம், பாலகனை போற்றும் நல் ஞானம். வானில் நட்சத்திரம் மின்னியதே விந்தையாய், வானசேனை கீதங்கள் பாடியே, அச்சமின்றி ஆட்டிடரில் விரைந்தோடியே, அதிசய பாலகனை பணிந்தனரே, அச்சமின்றி ஆட்டிடையர் விரைந்தோடியே, அதிசய பாலகனை பணிந்தனரே, வாடை காற்று வீசும் பனிக்காலம், வானில் தூதர் பாடும் பன்காலம், பாரில் நம்மை மீட்க எழிக்கோலம், பாலகனை போற்றும் நல் ஞானம். ஆடும் மயில்களும் பாடும் குயில்களும் அருவிகளும் இன்னிசை மீட்டுதே, பனித்துளி பூக்களாக முன்னணை மீதே, தென்றலோடு சேர்ந்து வந்து தாலாட்டுதே, பனித்துளி பூக்களாக முன்னணை மீதே, தென்றலோடு சேர்ந்து வந்து தாலாட்டுதே, வாடை காத்து வீசும் பனிக்காலம், வானில் தூதர் பாடும் பன்காலம், பாரில் நம்மை மீட்க எழிக்கோலம், பாலகனை போற்றும் நல் ஞானம். மாமரி பாலனாக ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மை ரூபமாக மாமரி பாலனாக, பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மை ரூபமாக. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூவில் வந்தார், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூவில் வந்தார், அமரி பாலனாக. துதர்கள் பாடினாரே, மீட்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே, தூதர்கள் பாடினரே, மீட்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என்னுள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என்னுள்ளம் பொங்குதே
ராஜாதிராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். மாமரிப்பாளனாக பூமியில் சமாதானம் மானுடவே பிரியமும் கூறிட இயேசு பிறந்தாரே. பூமியில் சமாதானம் மானுடவே பிரியமும் களி கூறிட இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். மாமரிப்பாளனாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை யாவரையும் இந்த புதிய புத்தாண்டில தேவன் கொண்டு வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் 2025 உங்களுக்கு என்ன வார்த்தையை தேவன் இந்த நாளை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலே வந்த தாசனுக்காக நம்ம செபிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவே, துதிக்கிறோமை சோத்துரிக்கிற ராஜா, இந்த நல்ல காலை பொழுதுக்காக இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாய் கர்த்தாவே அருமை மகன் சுரேஷ் பீட்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, பாரத்தோடு வாஞ்சியோடு உன் வேதத்தை தூக்கி கொண்டு வந்த மகனை கண்ணோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இன்னைக்கு எங்களுக்கு கொடுக்க போற செய்திக்காக சோத்துறோம். மகன் கொடுக்க போற சாட்சிக்காக சோத்துறோம். மகன் கொடுக்கிற அந்த பாடலுக்காக சோத்துறோம். தேவனே, இந்த நாளிலே கர்த்தாவே இந்த வேலூர் பட்டணத்திலே இந்த மகனை கொண்டு கர்த்தாவே என்ன செய்ய சித்த கொண்டிருக்கிறியோ நீ செய்ய போறதுக்காக சோத்துறோம் ராஜா. தேவனே கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே இந்த பேர் கொண்டு கர்த்தாவே மகனை அழைத்து இந்த என்சடால வந்து பேச கர்த்தர் இந்த 2024 கர்த்தாவே எங்களுக்கு பேச வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அருமையான தாசனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மகனோடு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆஸ்வதிங்க. மகனுடைய சாபன ஊழியங்களை ஆஸ்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வயதானுக்கு அத்தனை பேர் வந்திருக்கலாம். எனக்கு உங்களை ஆசீர்வதிக்க எனக்கு வயது இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த நாளிலே தேவன் துவக்கம் முதல் முடிய வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கிரியை செய்யணும்ப்பா. மகனை மூடி உங்களுடைய வார்த்தையை கொடுக்க போறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் சிவ நல்ல பிதாவே, ஆமென். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைதானே நம்புவேனே தேவா. உம்மை போல யாருண்டு. worship பண்ணுங்க. நான் ஆராதனை நடத்தல, ஒரு 5 நிமிஷம் எங்க போனாலும் நான் ஒரு பாட்டை பாடி செய்தியை கொடுப்பேன். ஷாதாரஹா தோரோ ஷியாந்தாலாரா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோயீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. எல் ஷடாய் எல்லோயீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. கையை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஓ கலங்கி நின்ற நேரங்களில் கைவிழா என்னை கண்டு கண்ணீரை துடைப்பவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு
பிடித்து தவறு காலமெல்லாம் கண்மணி போல அப்பவரை எல் ஷடாய் ஆராதிப்பே எல்லோஹீம் ஆராதிப்பே அதோனாய் ஆராதிப்பே இயேசுவே ஆராதிப்பே எல்லா கையை உயர்த்தி ஹalleluya ஷாதரஹாதரே ராதுலமா ஷாந்தலா ஒரு பெரிய அற்புதங்கள் நடப்பதாக அவர் நாமத்தை சொல்லும் பொழுதே அற்புதங்கள் அவர் நாமத்தை சொல்லும் பொழுதே வாய்களை திறந்து அந்த நாமத்தை சொல்ல 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 அற்புதங்கள் நடக்கும் ராபா தாரா ஹதா ஷியாதாலா அந்த நாமத்தை சொல்லுங்க இந்த கடைசி பாதத்துடைய கடைசி ஜெபத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக தேவ வல்லமை வெளிப்படுவதாக நுகங்களை கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம் ஜனங்கள் மேல் இறங்கி வருவதாக தேவ வல்லமை இறங்கி வருகிறது உங்கள் மேல் அவருடைய வல்லமை இறங்கி வருகிறதை காண்கிறேன் அவருடைய வல்லமை பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் ஹalleluya வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹalleluya ஹalleluya தேவனே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம் ஷடாய் ஆராதிப்போ எல்லோஹீம் ஆராதிப்போ அதோனாய் ஆராதிப்போ இயேசுவே ஆராதிப்போ எல் ஷடாய் கைகளை உயர்த்தி ஆண்டவரே ரஹமா ஷதரானா லாதனரே அதோனாய் கரங்களை தட்டி ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவர் ஆராதிக்க பார்க்கலாம் ரெண்டு கைகள் முழு பலத்தோடு கூட அதோனாய் ஆராதிப்பே இயேசுவே ஆராதிப்பே ரெண்டு கைகள் நல்லா தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்லா ரெண்டு கரங்களையும் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் நல்ல ரெண்டு கைகளை தட்டி எல் ஷடாய் ஆராதிப்போம் எல்லோஹீம் அடோனாய் ஆராதிப்போம் இயேசுவே ஆராதிப்பே எல் ஷடாய் எனக்கு தெரியல ஆனா ஒரு தேவ பிரசனம் அளவில்லாம இறங்கி எது உணரையும் தெரியல ஆராதிப்பே இயேசுவே ஆராதிப்பே ரெண்டு கைகள் நல்லா தட்டி முழு பலத்தோடு கூட ஹalleluya 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 நல்ல ரெண்டு கரங்களையும் தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் ஹalleluya 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 முழு பலத்தோடு கூட தேவன் அற்புதங்களை செய்கிற நேரம் தேவனும் மத்தியில் இடைப்படுகிற நேரம் அவருடைய வல்லமை 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 நுகங்களை கட்டுகள் அறுக்கிற நேரம் எல்லா வியாதிகள் எல்லா பலவீனங்கள் வருஷத்தை முடிவை நன்மையால் முடி சூட்டுகிறார் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகிறார் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வருஷத்தை நன்மையால முடி சூட்டுகிறதை கவனிக்கிற நன்மையும் கிருபையும் உண்டாகிறது ராமானா ஷாதாரா ஹாத்து ராமா லாஹா ஷியான்சாலாரா தியான்சாலாரா ராமானா ஷாதாரா ஹாத்து ரோபோடோ ஷாதாலா நீ தீங்கை காணாதிருப்பாய் அல்லேலூயா அல்லேலூயா வருஷங்களை நன்மையாய் முடி சூடுகிற தேவன் அல்லேலூயா நீ தீமையை காணாதிருப்பாய் அல்லேலூயா
கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். அல்லேலூயா. உன்னை இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்த வல்லவர், இனியும் நடத்த வல்லவர். உனக்கு முன்பாய் திறந்த வாசலை அவர் வைக்கிறார். அதை ஒருவனும் பூட்டுவதில்லை, ஒருவனும் பூட்டுவதில்லை. இதோ திறந்த வாசலை வாசல்கள் பூட்டப்படாதிருப்பதாக, வாசல்கள் பூட்டப்படாதிருப்பதாக. கர்த்தரை துதிங்க. கர்த்தருடைய மகிமையினால் கர்த்தர் இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. தேவன் நல்லவர், 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 நல்லவர். கதவுகள் திறக்கப்படுகிறது, கதவுகள் திறக்கப்படுகிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் உனக்கு முன்னே வருகிறார், உனக்கு முன்னே வருகிறார். வாசல்களை திறக்கிறவர், கதவுகளை திறக்கிறவர். வல்லமை, 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 வல்லமை. ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. ரெண்டு கையை மேல உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. நல்ல ரெண்டு கையும் தட்டி நல்ல முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. அவரிடத்தில் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுவாயாக. இன்றைக்கு இது கடைசி மாதம் வேற. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எப்படி கிரியை செய்கிறார். எல்லாரும் வாக்குத்தத்தத்துக்காக ஆவலோடு காத்திருப்பி. அதையும் கொஞ்சம் நான் சொல்லி உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக ஆண்டவர் எப்படி ஜெபத்தை கேட்கிறவர். 65 வசனம் சொல்லுது சங்கீதத்திலே, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் அவரிடத்திலே. நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஐயோ நிறைய ஜெபிச்சிட்ட ஆனா பதில் வரவே இல்லை. இல்ல இல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவர் பதில் தருகிறவரை ஜெபத்தை நிறுத்தாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பதில் வருகிற வரைக்கும். ஏன்னா ஜெபம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரத்தை வாசிக்கினா 7வது வசனம் 8வது வசனம் வாசித்தா, 7-8 வாசா. நான் ஏன் போனா இந்த மானிட்டர் சரியா கொடுங்கன்னா நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆமே. அதனாலதான் போற இடத்துல இன்னைக்கு நல்லா இருக்குது. அல்லேலூயா. சில இடங்களை பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஆமே. நம்ம மானிட்டர் கேட்போம், உங்களுக்கு புரியாது. ஆனா ஏன்னா நாங்களாம் தொடர்ந்து பேசிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நல்லவர். வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்துல, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல பக்கத்துல பார்த்து சொல்ல, நீடிய பொறுமை. அதுதான் பிரச்சனை. என்னது? எல்லாருக்கும் பிரச்சனையா இல்லையா? எவ்வளவு நாள் ஜெபம் பண்றது ஆண்டவரே, எவ்வளவு நாள் ஜெபிக்கிறது ஆண்டவரே, எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகள் ஜெபிக்கிறது. எப்படி இருக்காரா? இப்படி சொல்லுங்க, நீடிய பொறுமை. போங்க ஆண்டவரே, அவர் நீங்க பொறுமையா இருக்கிறதுல என் பொறுமையெல்லாம் போயிடுது. ஆனா நீடிய பொறுமையா இருக்கிறன்னு சொல்லிட்டு அப்படியே விடல. அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே. அவர்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, எப்படி செய்யறாரு நியாயம்? பக்கத்துல பார்த்து வெரி குயிக்லி. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல இமிடியேட்லி, இமிடியேட்டா உடனே. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உடனே பதில் வருகிற மாதம் இந்த மாதம். அல்லேலூயா. இந்த டிசம்பர் மாசம் பதில் வருகிற மாதம். தைரியமா கையை கூட சொல்லுங்க, பதில் வருகிறது. அல்லேலூயா. ஆவிலே நிறைந்து சொல்ற, பதில் வருகிறது. அல்லேலூயா.
கதில் வருகிற இதை யாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற அல்லேலூயா. நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணி, இருதயம் இளைக்க ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னா விரும்பின ஜீவ விருட்சம் வரப்போகிறது. அல்லேலூயா. இருதயம் இளைக்க பண்ணுது. அல்லேலூயா. I was very tired. I was very tired. என் இருதயம் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சைன் அப்படின்னா என்ன அடையாளம்னா எப்ப இருதயம் இளைக்க ஆரம்பிக்குதோ விரும்பின ஒன்று வாசல் படியில வந்து நிக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இருதயம் சோர்வடைய அவர்கள் நெடுகாலம் காத்திருந்தாங்க. காத்திருந்து இருதயம் இளைப்படைந்தது. ஆனா விரும்பின ஒன்று வரும்போதோ ஜீவ அது எப்படி வந்தா இமிடியேட்லி சொல்லுங்க இல்ல குயிக்லி சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து உங்க பதில் ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லயோ இல்ல வெரி ஸ்பீட் போஸ்ட் கூட கிடையாது தந்தியில வருதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தந்தி கூட லேட்டு தாங்க, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லுங்க சீக்கிரத்திலே தமிழ்ல. அல்லேலூயா. சீக்கிரத்துல பதில். பக்கத்துல பார்த்து சிஸ்டர் சீக்கிரமா உங்க ஜெபத்துக்கு பதில் இந்த மாசம் வருது சொல்லுங்க. இந்த மாசம் என்னங்க மாசம் முடிவு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுதான் சொல்றேன் 4 நாள்ல வரும். அல்லேலூயா. சொல்லுங்க நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை இந்த மாசால இந்த பாட்டெல்லாம் பாடுறேன் எங்க போனாலும் நீங்க சொல்லுங்க நிச்சயம் நடக்கும். பக்கத்துல பார்த்து சந்தோஷமா சொல்லுங்களேன் நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயரும், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும். ரகதலரதனமா சுற்றி உள்ள கண். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். God is answer God. அவர் எப்படிப்பட்டவர்னா பதிலளிக்கிறவர். கேளாதவர் அல்ல, காணாதவர் அல்ல, முகராதவர் அல்ல. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாட்டுக்கு ஜெபிக்கிறோம், அவர் பாட்டுக்கு எங்க இல்ல. எவ்ரி பிரேயர்ஸ் அல்லேலூயா. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அல்லேலூயா நீங்க எல்ஷடாய் நற்செய்தி குழு நடத்தும் உபவாச ஜெபம். அல்லேலூயா. சொல்லுங்க எல்ஷடாய் சர்வ வல்லவர் உங்க ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 22வது அதிகாரம் 5வது வசனத்தை ஜெனிசிஸ் சாப்டர் 22:5 வாசிச்சு பாருங்க. ஜெபம் முடிச்சிட்டு ஆண்டவர் அவரும் உறவாடுறதான் ஜெபம். அல்லேலூயா. வாட் இஸ் a prayer? தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. சொல்லுங்க ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்ம ஜெபம்னாவே ஒரு பெரிய லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே மல்லிகை மஞ்சத்தூள் இல்லை, மிளகாத்தூள் இல்லை, பச்சை மிளகா இல்லை, காஞ்ச மிளகா இல்லை, உப்பு இல்லை, கடுகு இல்லை, சீரகம் இல்லை, 2 கிலோ அரிசி இல்லை. அல்லேலூயா. ஹஸ்பண்ட் எப்படி லிஸ்ட் கொடுக்குறோமோ அதே லிஸ்ட் மாதிரி கையில் வச்சுட்டு இல்லை. வாட் இஸ் a prayer? வாட் இஸ் a prayer? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. அந்த உறவு சரியா இருந்தா எல்லாமே சரியா நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஏன்னா அப்பா கூட உறவு நல்லா இருக்குது. அல்லேலூயா. சில பசங்க அப்பா கிட்ட அப்பப்போ முடிச்சுக்குவானுங்க பாருங்க. அல்ல திட்டனா முடிச்சுக்குவாங்க. அப்படின்னா சரியா அப்பா கிட்ட இது கிடைக்காதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பா கூட நல்ல உறவு ஐக்கியம் இருந்தா அவர் பாப்பாரு நீங்க ஜெபிப்பதற்கு முன்னதாகவே உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற பரமபிதா. அல்லேலூயா. ஒருவன் உங்களிடத்திலே மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டா கல்லை தூக்கி கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகி ஹலோ யாரு சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. பொல்லாதவர் யாரோ சத்தமா சொன்னீங்க சொல்லுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தர அறிந்திருக்கும் போது பரமபிதா அதை பார்க்கிலும் கையை உயர்த்தி அதை பார்க்கிலும். எனக்கு தெரியல இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கலா பேசிட்டு இருக்கு. அல்லேலூயா. பிரதர் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. God is with you. அல்லேலூயா. சிஸ்டர் God is with you. ராஹா ஷாதாலா பரமபிதா. அல்லேலூயா. நான் அப்பா கிட்ட போய் மீனை கேட்டா வஞ்சர மீனை வாங்கி கொடுக்குறார். அல்லேலூயா. எங்க அப்பா கிட்ட போய் கேட்டா நல்ல நல்ல முள்ளில்லாத மீன் வாங்கி கொடு பிள்ளைக்கு. அல்லேலூயா. என்கிட்ட என் பையன் ஒரு ஃபோன் கேட்டான். அப்புறம் சொன்னேன் டேய் நீ நல்லா படிடா, ஒழுங்கா மார்க் எடு. ஆனாலும் கேட்டுட்டான். என்னது என்ன பண்ண? ஆனால் என்ன செஞ்சிட்டான்? நீ சரியா மார்க் குறைவு எடுத்துக்க, நல்ல மார்க் எடு, நீ கேட்கிற போனை வாங்கி கொடுத்துரு. அல்லேலூயா. நல்ல படி. ஆனால் என்ன செஞ்சிட்டான்? இல்ல கேட்டுட்டான். படிக்க சொல்லிட்டான கேட்டுட்டான். சரிடா நீ போய் ஜெபம் பண்ற. அல்லேலூயா. இப்ப மனசு என்ன இவன் கேட்டுட்டானே, இவன் இதை வாங்கி கொடுத்துடலாம். அல்லேலூயா.
இல்ல எப்படியாவது ஏசப்பா நீங்களாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. வாய் திறந்து கேட்டுட்டானே. ஆனாலும் அவனுக்கு என்ன சொன்ன, நீ படிச்சாதான் போன். அல்லேலூயா. நீ ஒழுங்கா படிச்சா உனக்கு அந்த போன் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. கிடைச்சா இல்லையா அவனை போய் கேட்டு பாருங்க. அல்லேலூயா. என் தேவனால் பாருங்க, நம்முடைய இருதயத்துடைய வாஞ்சைகள் அறிஞ்சிருக்காருங்க. நம்முடைய தேவன் யார் என்பதை நான் அனுபவ ரீதியா பல பாடுகள் என் சாட்சிகளை சொன்னா அதுவே பிரசங்கம். நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா, விசுவாசத்தை பற்றி பேச ஆரம்பிச்சா, உங்களுக்கு பெரிய ஒரு விசுவாசத்தை இன்னைக்கு அதை பத்தி பிரசங்கம் பண்ண எனக்கு நேரம் இல்லை. நன்மை செய்தால் மட்டும் நம்ம ஆண்டவரை துதிக்கிறது இல்ல. கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தார் அதனால ஸ்தோத்திரம் பண்ணுவே இல்ல. இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன வந்தாலும் ஆண்டவர் என்ன நடத்துறாரு, தீமையை சந்திச்சாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவேன், தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவேன். அப்படி சொல்றவங்க எத்தனை பேர், நான் இந்த ஊழியத்தோடு இணைஞ்சு இந்த ஊழியத்துக்கு ஒரு பில்லரா மாறுவேன், இந்த ஊழியத்தை தாங்குவேன், இந்த ஊழியத்துல கூட நிப்பேன், இந்த ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசு. எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போக வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கட்டுண்டரை விடுதலை செய்ய, தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க, துறந்துண்டவர்களை சேர்த்துக் கொள்ள. அகலமாள உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை சொல்றவங்க என்ன கைவிட மாட்டார் சொல்ற கையை உயர்த்துங்க. கைவிட மாட்டார். எனக்கு தெரியல, ஊழியத்தை கைவிட மாட்டார், தரிசனத்தை கைவிட மாட்டார், திட்டத்தை கைவிட மாட்டார். தேவன் சொன்னதை செய்யும் அளவு அவர் நம்மோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. போற இடத்துல தீர்க்கதரிசன ஆவிதான் வெளிப்படுது. அல்லேலூயா. ப்ராஃபெட்டிக்கல் ஆவிதான் வெளிப்படுது. the spirit of the prophetical வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்ற, என்ன வந்தாலும் கைவிட மாட்டேன். பக்கத்துல பார்த்து தைரியமா சொல்றேங்க, 2025 கைவிட மாட்டார். உலகத்துல என்ன நடக்க நடக்கும். ஆமே. ஏன்னு சொன்னா உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். 2025 ஒண்ணுமே நடக்காதுன்னு சொன்னா அந்த தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசனம். கடைசி நாட்கள் நடக்க வேண்டிய பூமி எதிர்ச்சி, பஞ்சங்கள், கொள்ளை நோய் நடந்துட்டே இருக்கும். ஆனா அது உலகத்திற்கு எனக்கு இல்ல. பக்கத்துல பார்த்து, உலகத்துக்கு எனக்கு இல்ல. பெரும் வெள்ளமே வந்தாலும் பேடைக்குள்ள என்ன பத்திரமா வச்சிருவார். அல்லேலூயா. பெரும் வெள்ளம் அழிவே வந்தாலும் என்னை பாதுகாக்க கர்த்தர் நல்லவர். ஏன்னா உலகத்திற்கு அழிவு, எனக்கு ஆசீர்வாதமான மகிமையான ஆண்டு 2025. எப்படின்னா உலகத்துக்கு பேர் அழிவு பாருங்க நடக்கும், அழிவுகள் சம்பவிக்கும். கர்த்தர் தரிசனத்துல காட்டியிருக்காரு. 2025 என்ன நடக்கும் சொப்பனத்துல காட்டியிருக்காரு. ஒரு பெரிய அழிவு வர போகிறது. அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பயந்துட்டேன். ஒரு பெரிய டிசார்டர் தேசத்துல நடக்க போகுது. என்ன இப்படி சொல்றீங்க? உலகத்துக்கு சொல்லுங்க, எனக்கு இல்ல. என்ன வந்தாலும் உலகத்துல நடக்கும். ஆமே. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. 25க்கு முன்னாடியே சொல்லிட்டு போறேன், ஒரு பெரிய அழிவு ஒன்று தேசம் சந்திக்க போகிறது. It will happen. But கர்த்தர் உங்களை என்னை பாதுகாப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்றைக்கு அழிவு இல்லை. தேவனை தேடுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு குறைவு இல்லை, ஒரு குறைவு இல்லை. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். சிங்கங்கள் தாட்சி அடையும். ஆமென். சொல்லுங்க, சிங்கம். ஆனா நான் தாட்சி அடைய மாட்டேன். ஆமென். என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே நடத்தி என் ஆத்துமாவை நீதி பாதைகளை தேற்றி, ஓ நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து சொல்றவங்க கையை தட்டி, நன்மையும் கிருபையும். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவர்.
நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசா நான் வசனத்தை காட்டி கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபத்தால் நடக்கிற 4 காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 நீங்க வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாரோடு கூட சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். சொல்லுங்க, அப்போஸ்தலர் 1 எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த. நான் சில வசனம் அப்படியே காட்டி கொடுத்துட்டே வந்து அதுக்கப்புறம் தான் 4 காரியத்தை சொல்ல போறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை ஜெப அனுபவங்கள். ஆமென். ஆதி திருச்சபை செய்து சபை எப்படி கட்டப்பட்டது, ஊழி எப்படி கட்டப்படும், ஜெபம். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தை வாசித்தார். அவர்கள் எல்லாம் கூடி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூடி. அப்ப நீங்க கூடும் போதுல எதுல கூடணும்னா ஜெபத்துல. அல்லேலூயா. 2 அதிகாரம் 1:25 பாருங்க. 1:25 இவரெண்டு பேரில் தேவரை தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று சீஷர்கள் 11 பேர்ல யூதாஸ் போயிட்டா. போனதுக்கு அப்புறம் நம்மள என்ன செய்வனா, யாரோ ஒருத்தர் நீ வந்து சேர்ந்துருப்பா, என்னது நமக்கு பிடிச்சமான ஆளை ஒருத்தர் பிடிச்சி நீ ஊழியத்தில் இருப்பா. கடைசியில் அவனால் குத்தல் குடைச்சல் வம்பு தும்பு. ஏண்டா இவனை சேர்த்தமோ. ஆனால் சீஷர்கள் அப்படி இல்லை. இவரெண்டு பேரில் யாரை ஊழியத்திற்கு வேண்டும் என்று ஜெபம் பண்ணி சீட்டு போட்டு தெரிந்து கொண்டார்கள். When you are to the ministry, கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்ய விரும்புகிற போது அல்லது ஊழியம் செய்ய ஆட்களை சேர்க்கிற போது நீங்க செய்ய வேண்டியது என்ன? தகுதி இல்லை. நல்லா பாடுவாரா, நல்ல worship நடத்துவாரா, நல்ல பைபிள் வாசிப்பாரா, நல்ல பிரசங்கம் பண்ணுவாரா, அதெல்லாம் வேணாம்பா. கர்த்தருக்கு பிரியமா இருப்பாரா, பென்யமீனா இருப்பாரா? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எதுக்கு ஏன் ஜெபம் செய்யணும்? ஒரு ஆளை சேர்க்கிறதுக்கே ஜெபம். பக்கத்துல பார்த்து ஒரு ஆளை நம்ம நிறைய ஜெபிக்காம சேர்த்துட்டோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கண் பார்வையில இது இந்த ஆள் கரெக்டா இருப்பாரு. அப்படி சேர்த்தனாதான் லோத்துக்கு ஆபிரகாமுக்கு பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் கேட்ட ஆபிரகாம் லோத்தை கூட்டு போட்டுமான்னு கேட்கவே இல்லை. பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் சொல்லி சொல்லி செஞ்சாரு. லோத்து நானும் வரணும் வாடா போலான்னு கூண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் போற வழியெல்லாம் பிரச்சனை, போற வழியெல்லாம் பிரச்சனை. கடைசியா கர்த்தரே பாவம் பார்த்து அவன் மைப்பனுக்கும் இவன் மைப்பனுக்கும் ஒரு சண்டையை உண்டு பண்ணி 2 மைப்பனும் ஓடி வந்து நிக்கிறானுங்க. லோத்து போய் நிக்கிறான். உங்க கூட்டத்துக்கு ஏன் கூட்டத்துக்கு ஒரே அடி தடி. இப்பதான் கர்த்தர் சொல்ல அவனை பிரிச்சு அனுப்பு. முதல்ல சித்தப்பா பையன் பெரியப்பா பையன், அதனால பிரிச்சு அனுப்பிட போறீங்க சொல்றேன். எல்லாரும் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த ஜெபத்துடைய மேன்மையை சொல்றேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் சில பாருங்க, ஒவ்வொரு அதிகாரத்தை காட்டி கொடுக்க போறேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று சுழல் போல வானத்தில் சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. மேல் வீட்டறையில ஏன் கூடி இருந்தாங்க? 120 பேர் கூடி இருந்தாங்க. ஏன் கூடி இருந்தாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணும்படியாக. அல்லேலூயா. இடி முழக்கம் போல வல்லமை இறங்கி அந்த மேல் வீட்டாரை நிரப்ப ஆரம்பிச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன் 2025 உங்க ஊழியம் அப்படிதான் இருக்க போகுது. அல்லேலூயா. நீங்க கூடுகிற போது ஜெபம் பண்ணுகிற போது வானம் திறக்கப்படும். அக்னிமயமான நாவுகள் இறங்கி உங்கள் ஆலயத்தை உங்க ஊழியத்தை நிரப்ப அது நடக்குமா? நடக்குமான்னு கேட்டா லூக்கா 3:21 படிச்சு பாருங்க. நடக்குமா இல்லையான்னு தெரியும். லூக்கா 3 அதிகாரம் 23 வசனம். லூக்கா 1:23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று 1:23 3:23 வாசிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய
அவர் யோசேப்பின் குமாரன் என்று பரிசுத்த ஆவியானவர் பாருங்க 3:21 வாசிங்க. லூக்கா 3. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. எல்லாம் சொல்ல, ஜெபம் பண்ணுகையில் என்ன திறக்கப்பட்டுச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? வானம் திறக்கப்பட்ட அக்கனிமயமான வல்லமை இறங்கிட்டு. நான் இப்படி சொல்ல விரும்புறேன், 2025ல நீங்க ஜெபம் பண்ண கூடுகிற ஒவ்வொரு மாசமும் என்ன நடக்கும்னா, வானத்தை தேவன் திறக்க போகிறார். அக்கனிமயமான நாவுகள் இறங்கி வரும், காற்றுகள் இறங்கி வரும், அடையாளங்கள் இறங்கி வரும். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் கூடினார்கள். when the spirit of God, ஆவியார் எங்க வந்தால் என்ன நடக்கும்னா, ஜனங்க கூடி வருவாங்க. ஆமென். எருசலேமில் ஜனங்கள் எல்லாம் அங்க வந்துட்டாங்க. நான் சொல்றேன், உங்க இடத்துல ஆவியான ஊற்ற 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 ஜனங்கள் எல்லாரும் இங்க தேடி வருவாங்க. இடம் போதாமல் ஆகும். அல்லேலூயா. இடம் பத்தாம ஆகும். உட்கார வைக்க இடம் போதாது. ஏன்னா ஜனங்கள் தேடி வருவாங்க. when the spirit of God, அல்லேலூயா. அவர்கள் மேல் வீட்டறையிலே கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 42வது வசனம், சாரி 42 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரி. சொல்லுங்க, உறுதியா. பாருங்க, ஒவ்வொரு அதிகாரத்தை காட்டி கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் ஒரு 10 அதிகாரம் காட்டி கொடுக்குறேன். மிச்சம் இருக்கிற 18 அதிகாரத்தை நீங்க போய் தேடுங்க. அல்லேலூயா. ஏன்னா நேரம் பத்தாது. அல்லேலூயா. 2ஆவது அதிகாரத்தில் அவர்கள் எப்படி தரிச்சிருந்தாங்கன்னா, உபவாசத்திலும் ஜெபத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியா. பக்கத்து பாசல உறுதியா. சொல்லுங்க சொல்லுங்க. எவ்ரி மந்த் கடைசி சனிக்கிழமையா, லாஸ்ட் சாட்டர்டே உறுதியா வந்துருங்க. சொல்லுங்க பக்கத்துல பாசல உறுதியா ஜெபத்துக்கு வந்துருங்க. அல்லேலூயா. தடப்படாம வந்துருங்க. அல்லேலூயா. லீவ் போட்டு வாங்க. சொல்லுங்க, லீவ் போட்டு வாங்க. அல்லேலூயா. பர்மிஷன் கேட்டு வாங்க. ஆமென். ஒருத்ததான் சத்தம் ஆமென் அப்படின்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா அவர்கள் கூடியிருந்த இடம். பக்கத்துல ஜெபம் பண்ண என்ன நடக்கணும் தெரியுமா? நான் சொன்னேன், வானம் திறக்கப்படும். சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் கூடி ஜெபம் பண்ண வந்தா இடமே அசைதான். அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க 2025 இந்த பகுதி அசையும். அல்லேலூயா. இந்த பகுதியை கர்த்தர் அசைப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு அசைவை உண்டாக்குவார். நரம்புகள், சதைகள், எலும்புகள் உண்டாக ஆரம்பிக்கும். உலர்ந்த எலும்புகள் எழ ஆரம்பிக்கும். எப்ப எழும்புனா அசைவு. அல்லேலூயா. அந்த எசேக்கியாவின் பள்ளத்தாக்குல அசைவு உண்டாயிற்று. அல்லேலூயா. பிரதர், நான் சொல்லிட்டு போறேன், உங்க ஊழியத்துல வர வருஷத்துல அசைவு வரும். அல்லேலூயா. ஒரு அசைவை தேவன் உண்டு பண்ணுவார். இதுவரை நீங்க ஊழியம் செஞ்சீங்க, இதுவரையும் கர்த்தருக்காக ஓடுனீங்க, இதுவரைக்கும் கூட்டத்தை நடத்துனீங்க. 2025 ஆண்டவர் உங்க ஊழியத்தில் அசைவை உண்டு பண்ணுகிறார். நரம்புகளை கொண்டு வர போகிறார். சதைகளை உண்டு பண்ண போகிறார். உலர்ந்த எலும்புகள் நான் தீர்க்கதரிசனமா டிக்ளேர் பண்றேன். அல்லேலூயா. 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 ஒரு அசைவை பார்க்கிறேன். அல்லேலூயா. 2025 தேவன் அதுக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்கிறார். இதை சொல்லிட்டு போத கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. இது நம்ம தீர்மானிச்ச, கர்த்தரே தீர்மானிச்ச இந்த கடைசி மாசத்துல. அல்லேலூயா. தேவனை தீர்மானிச்ச இந்த கடைசி மாசத்துல வர வச்சிருக்காரு. அல்லேலூயா. லிபாடா ஷாதா ரஹது ரபாடா ஷாதா. கையை உயர்த்தி சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகள் உயிரடையணும். ஆண்டவரே, இந்த பகுதியில் இன்னும் பல ஆயிரங்கள் உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா.
ஜாதிகள் வருவார்களாக, ஜனங்கள் வருவார்களாக, கோத்திரங்கள் வருவதாக, பாஷ்யக்காரர்கள் வருவார்களாக. நான் சொல்ல சொல்ல உங்க மேல ஆவியோட நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ரபாடா ஷாந்தாலாரா. நவமான பாஷைகளை பேச ஆரம்பிங்க. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஆவியான ஜனங்கள் இறங்கினா. அதுதான் இன்னைக்கு போற இடத்துல நான் பார்க்கிறேன். ஷாகாலா தாரா மஹாந்தோரோ. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழவே அந்த காற்று வீசுதல். காற்று வீசு, ஊழியத்தில் காற்று வீசுது. Receive in Jesus' name. இதுவரைக்கும் ட்ரையா இருந்த சில பகுதிகள் உயிர் வருது. அல்லேலூயா. எப்ப ஆண்டவரே இதில் உயிர் வரும், எப்ப ஆண்டவரே இந்த பகுதி மாறும், எப்ப ஆண்டவரே இந்த பகுதியில் பலன் வரும், எப்ப ஆண்டவரே இந்த பகுதி எழுப்பி சேனையா நிக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? Today God spoke with you. Today Holy Spirit spoke with you. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், நான் உயிர் மீட்சை கொண்டு வருகிறேன். அவருடைய உயிர்த்தது வல்லமை உயிர் மீட்சை உண்டாக்குறது. எப்படினா நரம்புகள், சதைகள், எலும்புகள். உங்க எல்லாருடைய வாழ்க்கையில் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உலர்ந்து போய் வந்திருக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர், இந்த வருஷம் உலர்ந்து போய் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கை உயிரடைன்னு சொன்ன கையை உயர்த்துங்க பார்க்கலாம். லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். கையை உயர்த்துங்க. ராஹா தாலா. அந்த கீழ்காற்று இங்கேயும் வீசுகிறது. அல்லேலூயா. அந்த கீழ்காற்று இங்கேயும் வீசுகிறது. எஸ் ஃபாதர், எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். அந்த கீழ்காற்றை கவனிக்கிறேன். சிலமே அப்படியே அமருகிறது, அமருகிறது, அமருகிறது. ஊழியக்காரர்கள் மேல் அமருகிறது. என் ஊழியக்காரர்களை அக்னி சுவாலையாய் மாற்றுவேன், மாற்றுவேன், மாற்றுவேன். வாசிக்கும் போதே வல்லமை. அல்லேலூயா. சாம்பிரதர் வாசிக்கும் பொழுதே அந்த அக்கினி வந்து இறங்கும். ரகாதாலா. பாடுகிற போதே ரிபாலாதாரா ஷேதாலாரா துரபாடாதா. இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. இன்று அசைவாடும், அசைவாடும் ஆவியா. நரம்புகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். வசனத்தால உயிரடைய போதல். அல்லேலூயா. வசனத்தால உயிரடைய போதல். அல்லேலூயா. உங்க ஊழியத்துல ரீபாலா ஷாதாலா உயிரடைவு, உயிரடையும். அல்லேலூயா. நீங்க உயிர் உள்ளவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. உயிர் உள்ளவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. என்று அசைவாடும், அசைவாடும் யான தேவா. ஒரே ஒரு அடியை பாடலாம் எல்லாரும். எத்தனை உணர்றீங்க எங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு உயிர் மீச்சு வருது? அல்லேலூயா. அதை கண்களை பார்க்கிறேன், ஆவிக்குரிய கண்களை பார்க்கிறேன். கர்த்தர் ஒரு உயிர் மீச்சை உண்டு பண்ணுகிறார், உயிர் மீச்சை உண்டு பண்ணுகிறார். அற்புத அடையாளங்களை இப்பயே நடக்க தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. உங்க கண்களால காண முடியாது, ஆவியினால உணர முடியும். ஆவிக்குரிய கண்களால் ஆவியார் என்னை தொடுகிறார். சில பேர் பாருங்க கையை தட்டி ஆவியில் நிரம்புறாங்க இல்லையா? அவர்களை தொடுகிறார். அவர்கள் மேல் வல்லமை இறங்கி வருகிறது. அவர்களை நிரப்புகிறார். ஓ ரஹாதாலாராதாரா. சிலர் பாருங்க நிரப்பிக்கிட்டு இருக்காரு பாருங்க. சிலர் மேல வல்லமையான ஆவியானவர். அந்தகாரங்கள், அந்தகாரத்தின் இருள் ஆச்சரியமான ஒளியாய் மாறுகிறது. இந்த கடைசி மாதத்திலே அவருடைய வெளிச்சம் இந்த ஊழியத்தை உதிப்பதாக. இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடுகிறது. ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவர் மகிமையை காண்பாய். ஆவியானவரே, ஆவியானவரே, ஜனங்களை நிரப்புகிறதுக்காய் நன்றியப்பா, நிரப்புகிறதுக்காய் நன்றியப்பா, நிரப்புகிறதுக்காய் நன்றியப்பா. எஸ் ஃபாதர். கத்த தொட்டுட்டே இருக்கிறார், தொட்டுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு தனியா ஜெபிக்க வேண்டியதில்லை. பிரசங்க நேரத்திலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். பிரசங்க நேரத்திலே கர்த்தர் உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். சில பேர் சின்சியரா ஜெபிக்கிறாங்க. ராகாதா ஷாந்தாலா ராதுராபாடா ஷாதார். அதுதான் நடக்குது. அதுதான் ரிவைவல். சொல்லாமே ஜெபிக்கிறதா ரிவைவல். சொல்லாம துதிக்கிறதா ரிவைவல். சொல்லி
ஆராதிப்பதில்லை, கையை தூக்குவதில்லை. ஜனங்கள் தானே ஜெபிப்பாங்க. ஆவியான வந்துட்டா ஜனங்கள் தானே கையை உயர்த்துவாங்க. இங்க சில பேரை பார்க்கிறேன், கையை உயர்த்தி கண்ணுகள் மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க ஊழியத்தை ரிவைவல் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஓ எல்ஷடாயில ஒரு ரிவைவல் தொடங்குது. அல்லேலூயா. ஒரு ரிவைவல் தொடங்குது. அல்லேலூயா. கையெழும் மேகத்தை பாப்பீங்க ஐயா. ஒரு சிறிதளவான மேகத்தை கர்த்தர் எழுப்புவார். ஒரு மேகம் எழும்பும். யாரெல்லாம் உண்மையா செய்யறாங்களோ அவங்க எல்லாம் 2025 சிறிதளவு மேகம் எழும்புது. கையெழும் மேகம் எழும்புது. கர்த்தருடைய கரம் வெளிப்படுது. ஒரு கார் மேகத்தை உண்டு பண்ணுகிறார், மழையை உண்டு பண்ணுகிறார், மின்னல்களை உண்டு பண்ணுகிறார், வயல்களை நிரப்ப போகிறார். வயல்கள் நிரம்பும், வயல்கள் நிரம்பும், தண்ணியால நிரம்பும். வாய்க்கால்களை வெட்ட ஆரம்பிங்க. வாய்க்கால் வெட்டுங்க. அல்லேலூயா. வாய்க்கால் வெட்டுங்க. அதை தண்ணியால நிரப்ப போறாரு. தண்ணியால நிரப்ப போறாரு. தண்ணியால நிரப்ப போறாரு. அது தண்ணியால நிரப்பப்படும். பாருங்க, ஒரு அம்மா எழுப்பி நின்று கர்த்தரை துதிக்கிறாங்க. அதுதான் ரிவைவல். நான் சொன்ன எழும்ப சொன்னா இல்லையே, நான் எழும்ப சொன்னா அவங்களே எழுப்பி நிக்கிறாங்க. அதுதான் ஆவியானவர். அல்லேலூயா. what is a holy spirit? ஆவியானவர் என்ன வந்து தொட்டார உட்கார முடியாது. அல்லேலூயா. வந்து இறங்கினார நிக்க முடியாது. அல்லேலூயா. சும்மா இருக்க முடியாது. அவர் மேல வந்தார்னா கையை உயர்த்தி ஆமென் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்ப ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரியல. நான் பிரசங்கத்தை முடிக்கலனாலும் பரவாயில்ல. பிரசங்கம் செய்யாத பிரசனம் செய்யும். அல்லேலூயா. பிரசங்கம் செய்யாதத பிரசனம் செய்யும். It will finish the presence of God. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. We thank you, Holy Spirit. இப்படி ஜனங்கள் மேல் இறங்கி அமர்கிற ஆவியானவரே, ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நீ எதை ஆகலன்னு நினைக்கிறையோ, இது எப்படி ஆகும் என்று மரியாதை போல கேட்கிறாயோ, அது ஆகும். ஆவியான உண்மையில் நிலையிடுவார். உன்னதமான உண்மையில் வருவார். உன்னதமானவர் உண்மையில் வருவார். அது அப்படியே ஆகும். ஆகாது என்று சொன்ன தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லை மாற்றுவார். மாற்றுவார். தலைகள் வருகிறது, தலைகள் வருகிறது. செருபாபேல் தலைகளை கொண்டு வருகிறார். கிருபை உண்டாகிறது, கிருபை உண்டாகிறது, கிருபை உண்டாகிறது. உன் தூக்கு நூலை அழகாய் பார்க்கிறார். உன் கரத்தின் அளவு நூலை கர்த்தர் கவனிக்கிறார். ஒரு பட்டயம் இறங்கி வருகிறது, ஒரு பட்டயம் இறங்கி வருகிறது. சத்துருக்கள் கீழே விழுகிறார்கள். சத்துருவின் கிரியைகள் கீழே விழுகிறது. சத்துருக்கள் பட்டு போகிறது. பிசாசு வல்லமை பட்டு போகிறது. ஆவியான ஜெய கொடி ஏற்றுகிறார். உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகிக்கப்படுகிறது, அபிஷேகிக்கப்படுகிறது, அபிஷேகிக்கப்படுகிறது. சேனையின் கர்த்தர் நடுவில் எழும்புகிறார். சேனையின் கர்த்தர் நடுவில் எழும்புகிறார். வல்லவர் உன் நடுவிலே, வல்லவர் உன் நடுவிலே. ஓ ராதாரா, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. காற்று ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்,
வழி நடத்திடும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, கையை உயர்த்தி bless you, bless you, bless you, bless பண்றப்பா, bless பண்றப்பா. நீ ஜனங்களை மேல் வல்லமை, நீ ஜனங்கள் மேல் வல்லமை, நீ ஜனங்கள் மேல் வல்லமை. ஒரு காற்று வீசுகிறது எங்களுக்குள்ளே வாசம் ஆவியானவர், என்னாலே உம் சித்தம் நடத்தி செல்லுமையா. நிறைய பேர் மேல அப்படி வல்லமை இறங்கி அப்படி அசைவாடுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைய பேர் மேல ஆவியான அப்படியே அமருகிறார். எனக்கு தெரியல, ஆனா சந்தோஷப்படுறேன். பிளஸ் பண்றவங்க எல்லாரையும் ஆவியான வந்துட்டா சுரேஷ் வீட்டுக்கு வேலையே இல்லை. இல்லை சுரேஷ் வீட்டுக்கு வேலையே இல்லை. எந்த ஆவியான வந்துட்டு நமக்கு வேலை இல்லை. ஆமே, அவர் நடத்திட்டே போவார். ஆமே, அவருடைய வல்லமை அவர் நடத்தும். அப்படிதான் எல்லா மீட்டிங்லையும் பார்க்கிறேன். ஆமே, போற இடத்துல நாட்டில எல்லாம் அப்படிதான் பார்க்கிறேன். இல்லை லூய், ஆவியான வந்துட்டதுனால எனக்கு வேலை ஈஸி ஆயிடும். ஆமே, இல்லை லூய், எனக்காக ஜெபிங்க. எனக்கு இந்த பிரசங்கம் பண்ணி தொண்டை ரொம்ப கஷ்டமா, இப்பெல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா இந்த மாசம்லாம் 3 மாசம் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால த்ரோட் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் 2 மணி நேரம் தண்ணி குடிக்காம பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஆமென். ஆவியுடைய பெரு இறைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன். உங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய உயிர் மீட்சி உண்டாக போகிறது. இந்த ஊழியத்துக்கு மட்டுமல்ல, இங்க வந்திருக்க அத்தனை பேரையும் பார்த்து சொல்றேன், இந்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னா, புதிய ஊற்று திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. புதிய ஊற்றை கர்த்தர் திறக்கிறார். ரகபோத்தை திறக்கிறார். அல்லேலூயா. சித்ராக் ஏசக்கெல்லாம் ஒளியுது, பொறாமை ஒளியுது. இதுவரை நடக்கல, இனி நடக்கும். அல்லேலூயா. ஜெயம் கிடைக்கும், நடக்கும், ஜெயம் கிடைக்கும். சொல்லுங்க, நடக்கும், ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி அப்ப அசைவு 4:31 என்னது சொல்லுங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது 4 சொல்லுங்க, 4:31 சொல்லுங்க, 4:31 எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணா ஒன்றும் அசைய மாட்டேது. அல்லேலூயா. நம்மளும் ஜெபிச்சு பார்க்குறோம். ஒரு அசைவில் 12 மணி நேரம், 24 மணி நேரம், 6 மணி நேரம் இல்லை நடக்குது. ஆனால் என்ன நடக்கல சொல்லுங்க. இனி எங்க வாழ்க்கையில் அசைவு. அல்லேலூயா. சிறைச்சால் அஸ்திபாரம் அசையும். அல்லேலூயா. அஸ்திபாரம் அசையும். சொல்லுங்க, அஸ்திபாரம் அசையும், அசையும். ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. Prayer bring the victory. அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. அப்போஸ்தலர் 8:4 பாருங்க. அப்போஸ்தலர் 8:4 சிதறி போனார்கள் எங்கும் பிரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நான் 8:4 சரி 6:4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை பிரசங்கிப்பதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 8:16 அவர்கள் பரிசுத்த ஆவியை பாருங்க. ஒவ்வொரு அதிகாரத்துல காட்டி கொடுக்குறேனா, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்த பரிசுத்த ஆவியால் வரணும்னா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. மேஜிக் பண்ண வர மாட்டார். அல்லேலூயா. இப்ப நிறைய மேஜிக் பண்றாங்க. ஆமென். ஆவியானுக்கு பதிலா புகை மாதிரி எழுபது ஸ்டேஜில். அதுக்கு பேர் என்ன? உங்களுக்கு தான் தெரியும். என்ன பேர்? அது பேர் மிஸ்டா.
அது ஏதோ ஸ்மோக்கா, ஸ்மோக் என்ன போடுறாங்க, ஸ்மோக். என்னன்னா அப்படியே ஸ்டேஜ் அப்படியே மேக பாட்டு விழா பார்த்தீங்களா, நிறைய பாட்டு விட பாருங்க. இப்போ இவங்கெல்லாம் கூட ஒரு நல்ல பாட்டு பாடினாங்க, எபினேசரே. அந்த பாட்டுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு அப்படியே புகையா வரும். பாட்டு நல்ல பாட்டு தான், அல்லேலூயா. ஆனா சைடுல என்ன வருது, அதுக்கு பேர் ஸ்மோக். ஒரிஜினல் இல்லை, சொல்லுங்க, ஒரிஜினல் இல்லை, அதுக்கு பேர் ஸ்மோக். நமக்கு தேவை ஒரிஜினல், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு தேவை ஒரிஜினல். நான் இப்பெல்லாம் என்ன ஜெபிக்கிறேன், ஆண்டவரே போற இடங்கள்ல மீட்டிங்ல ரியல் பிரசன்ஸ் ஆஃப் காட் ஜனங்க உணரணும், அல்லேலூயா. ரியல் பிரசன்ஸ், கத்த தொடறத பார்க்கட்டும் ஆண்டவரே, கத்த தொடறது ஆவியான இருக்கிறாருன்ற ஜனங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்த இடத்தை அசைக்கிறாருன்னு ஜனங்க பார்க்கட்டும். We see the Holy Spirit, hallelujah. We see the Holy Spirit. We need the Holy Spirit, hallelujah. Without Holy Spirit, ஆவியார் இல்லாம பாடாதீங்க, ஆவியார் இல்லாம ஜெபிக்காதீங்க, ஆவியார் இல்லாம ஊழியம் செய்யாதீங்க, ஆவியார் இல்லாம ஜெபம் பண்ணாதீங்க. Without Holy Spirit we cannot anything else, hallelujah. ஆவியார் இல்லாம, நான் ஆவியார் இல்லாம வந்தானே என்னால பிரசங்கம் பண்ண முடியாது. எல்லாரும் கேட்கறாங்க, எப்படிங்க நீங்க பிரசங்கம் பண்றீங்க? அட போயா, எனக்கு தெரியாது. ஆவியானவரே பரிசுத்த. சில பேர் என்கிட்ட வந்து கேட்கறாங்க, எப்படிங்க பிரசங்கம் பண்றீங்க, அது கத்து கொடுங்க. எனக்கு நான் இங்க கத்து கொடுக்கிறது, ஆவியானவரே எனக்கே தெரியாது, அவரை தான் கூப்பிடுறேன், அல்லேலூயா. அவரு தான் கூப்பிடுறேன். அவர் வரலன்னா என் கதை அவ்வளவுதான், அல்லேலூயா. அதனால வண்டி ஓடுது, அல்லேலூயா. எல்லாரும் ஏன் கூப்பிடுறாங்க, எல்லாரும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க ஊழியத்துக்கு, வாங்க வாங்க எங்க சர்ச்சில் மீட்டிங் பேசுங்க, 2 நாள் பேசுங்க, 3 நாள் பேசுங்க. ஏன்னு கேட்டா ஆவியானவரே அவரெல்லாம் இந்த வண்டி அவ்வளவுதான், அல்லேலூயா. ஆஃப் பண்ணி வீட்டில் உட்கார வைக்க வேண்டியது. ஆமே, அவர் வந்தாதான், அவர் வந்தா சூழ்நிலை மாறும், அவர் வந்தா இடம் அசையும், அவர் வந்தாதான் ஜெபம் பண்ணி ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். Are you receive the Holy Spirit? ஆவியானவருக்கு வேணும்னா go and pray, hallelujah. ஜெபம் பண்ணுங்க போய். என்னுடைய வாலிப காலம், அந்த ஆரம்ப காலங்கள்லாம் 8 மணி நேரம் ஜெபிப்பேன். அந்த ஜெபம் தான் இன்னைக்கு என்ன ஊழியத்தில் நடத்துது, அல்லேலூயா. அந்த ஜெபங்க தான் தேசமெல்லாம் என்ன கொண்டு போகுது, அல்லேலூயா. அன்னைக்கு நான் செஞ்ச பாருங்க ஜெபம், 8 மணி நேரம் ஜெபிச்சுட்டே இருப்பேன். அந்த ஜெபம் அனுபவம் தான் இன்னைக்கு உலகமெல்லாம் கத்த கொண்டு போறார். இன்னைக்கு 8 மணி நேரம் ஜெபிக்கிறது இல்லை, அல்லேலூயா. போய் பேசக்கூடாது. இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், அல்லேலூயா. 3 hours, 8 மணி நேரம் ஜெபிக்கிறது, 3 hours ஜெபம் பண்றேன், அல்லேலூயா. சரி, அப்ப எப்படிங்க 8 மணி நேரம் ஜெபிச்சு தான் இருக்கிறேன். எப்படின்னா ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிற அனுபவம், அல்லேலூயா. The Spirit will connect the God, அல்லேலூயா. எபேசியர் 6 அதிகாரம் 15 16. எபேசியர் 6 அதிகாரம், எபேசியர் 6 அதிகாரம், எபேசியர் 6 அதிகாரம் 16 வசனம். பொல்லாங்கண்யையும் அக்கினி அஸ்தியாரங்கள் எல்லாம், அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு, ஹலோ, எந்த சமயத்திலும் எல்லா வித வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, எல்லாம் சொல்லுங்க, ஆவியினால. நம்ம மாம்சத்துல ஜெபிச்சு ஜெபிச்சு டயர்ட் ஆயிட்டோம். ஆவியினாலே ஜெபிக்கிற அனுபவம், கனெக்ட் வித் தி ஸ்பிரிட். ஆவியில ஜெபிக்கிற அனுபவம் வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையை எது அசைக்க முடியாது, அல்லேலூயா. When pray the Spirit of God, ஆவியில ஜெபிக்கணும். மாம்சம் சோத்து போயுது, ஆவியில ஜெபிக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னது என்று அறியாத போது ஆவியானவர் தாமே என்ன கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக, அப்ப ஆவியானவர் நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஆவியானவரும் நானும் அப்படி இணைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 10 மணி நேரம் 10 நிமிஷம் மாறி போயிடும், அல்லேலூயா. 4 மணி நேரம் 4 நிமிஷம் மாறி போயிடும். நம்ம சிலதை வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு டைம் பார்ப்போம். நம்ம ஜெபம் பண்ணது 4 மணி நேரம் மாதிரி இருக்கும். வாட்சை பார்த்து வெறும் 10 நிமிஷம் தான் இருக்கும். என்னடா அது ரொம்ப நேரம் ஜெபிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா வாட்சில் எவ்வளவு காட்டுது? ஏன் தெரியுமா? without the Holy Spirit. ஆவியானவர் இல்லாம ஜெபிக்கிறீங்க. ஆமென். ஆவியானவர் இல்லாம முட்டி மோதுறீங்க. அதனால 15 நிமிஷம் ஜெபத்தை முடிச்சிட்டு ஆமென் போட்டு வேலையை பார்க்கறோம்.
when receive the Holy Spirit, ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது, ஆவியானவரை உங்கள் சரீரங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது, அந்நிய பாஷை அடையாளம் பேசுறது மட்டும் ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தை தான் நம்ம ஆவியான நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அது வரம். அந்நிய பாஷை என்பது வரம், அடையாளமாக ஆவியில நிரம்புவது அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஆனா ஆவியில நிரம்புவது என்பது அல்லேலூயா. ஆவியானவரே, அவர் எனக்கு தந்தரப்பட்ட ஆவியானவர், எனக்காக பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற ஆவியானவர், அவர் உங்களுக்குள்ள வருவார். ஆனா எல்லா சூழ்நிலை தலைக்கெல்லாம் மாற. நான் சொல்றேன், முடியாதுன்னு சொல்றதெல்லாம் முடியும். மரியாள் கேட்கிறா, இது எப்படி ஆக ஆண்டவரே, நான் புருஷனை அறியே, எப்படி ஆண்டவரே குமாரன் எனக்குள்ள வருவார்? அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமான உன்மேல் எழுவார், அப்போது நீ இரட்சகராக இயேசுவை பெற்றெடுப்பாய். ஆவியானவர் பெற்றா இயேசு வெளிப்படணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் இருந்தா இயேசு வெளிப்படணும். சொல்லுங்க, ஆவியானவர் இருந்தா யார் வெளிப்படணும்? மரியாள் மேல உன்னதமானவர் நிழலிட்டார். அதான் கிறிஸ்துமஸ் மெசேஜ் கொடுத்த. உன்னதமானவர் அவர் மேல் வந்தபோது என்ன பிறந்துச்சு? நமக்கு ஆவியானவர் இருக்கிறாரு, யார் வெளிப்படல? சத்தமா சொல்லுங்க. ஆனா நமக்கு யார் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிற அந்நிய பாஷை பேசுறோம், ஆவியானவர் இருக்கிற கையை தட்டுறோம், ஆவியானவர் இருக்கிறாரு உற்சாகப்படுத்துறோம். நல்லா கவனிங்க. ஆனா பிள்ளை பேர் உண்டாகல. என்ன உண்டாகல? ஆனா யார் இருக்கிறது? அது உண்மையான ஆவியான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. when I receive the Holy Spirit, ஆவியில நான் நிரம்புறேனா, கண்டிப்பா குமாரன் எனக்குள்ள வெளிப்பட்டே ஆகணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை எனக்குள்ள வெளிப்பட்டே ஆகணும். when I receive the Holy Spirit, நிறைய பெந்தகாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவி நிறைவு இருக்கிறது. ஆனா குமாரனை கேட்டா காணோம். so many Pentecost experience. ஆவியான பெற்றீங்களா? ஆமா ஆமா, அந்நிய பாஷை பேசுவோம், நல்லா பேசுவோம். ஆவியில நிறைவீங்களா? நல்லா நிறைவோம். ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையா பேசி தள்ளுவோம். குமாரன் எங்க? அதுவா 2000 கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டுங்க. அல்லேலூயா. ஆவியான வந்தா ஜெபத்துக்கு மட்டுமல்ல, என் சரீரத்துக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படுவார். அல்லேலூயா. when I receive the Holy Spirit, ஆவியில நிறைய யார் வெளிப்படுவாங்கன்னா இரட்சகர் வெளிப்படுவார். அந்த இரட்சகர் வெளிப்பட்ட என்ன நடக்கும்னா, அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். என்னை காண்போர் இயேசுவை காண ஆரம்பிப்பார்கள். பவுல் எழுதுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். as like for Jesus, as like for Jesus. 2000 வருஷமா நம்ம என்ன செய்யறது தெரியுமா? ஆவியில நிறையறோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, ஆவியில நல்லா நிறையறீங்க. ஆமென். ஆனா குமாரனை தேடனா காணோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேடினா காணோம். அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாத ஆவி சந்தேகப்பட வேண்டிய ஆவி. அல்லேலூயா. நான் ஆவியில நிரம்ப. மரியாள் பாருங்க, உன்னதமானவர் உன்மேல் நிழலிடுவார், நீ இரட்சகராக இயேசுவை பெற்றெடுப்பாய். சபை என்ன செய்யணும்? ஆவியில நிரம்புறதோடு மட்டுமல்ல, குமாரனை காண்பிக்க வேண்டும். ஊழியர்கள் என்ன செய்யணும்? குமாரனை காண்பிக்க வேண்டும். இந்த 2025ல நீங்க குமாரனை காண்பிக்கிற ஊழியங்கள். அது குமாரனை என்ன செய்யணும்? 3 இடத்துல விடுதலை உண்டு. சத்திய தெரிவுகள், சத்தியம், சத்தியமா சொல்ல, சத்திய தெரிவுகள் 3 விதத்துல விடுதலை ஆக்குறார். சத்தியத்துல மட்டும் இல்ல, ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க. 2வது ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. 3வதாக குமாரன் விடுதலை ஆக்கினால், அப்ப தேவன் எப்படி ஒரு சபையை விடுவிக்கிறார், எப்படி ரட்சிக்கிறார், எப்படி ஜெபத்தை கேட்கிறார் என்றால் 3 காரியங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம். அப்ப இங்க ஒவ்வொரு மாசமும் அவர் சொன்ன ஜெபம் பண்ணி நல்லது. அல்லேலூயா. பிரபலமானதுனால கூப்பிட்டீங்கன்னா உங்க ஊழியம் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி சத்தியத்தை பேசுற ஆட்கள் வரும்போது சபை வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஊழியம் வளர ஆரம்பிக்கும். அவர்கள் சத்தியத்தை பேச ஜனங்களுக்குள்ளே அது வளர்ச்சியை உண்டு பண்ணும். அப்போஸ்தலர் நாட்களே அவர்கள் வளர்ந்து பெருகினார்கள். வசனம் விருத்தி அடைந்தது. சத்தியத்தை அறிவீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்ல, மேஜிக் இல்ல, மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. சத்தியத்தை அறிஞ்சா சத்தியம் என்ன செஞ்சிடும்? குமாரன் மெய்யாகவே விடுதலை ஆக்கினால் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, அப்ப அப்போஸ்தலர் 8வது அதிகாரம்
17-16 வசனம் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த ஊழியக்கார் பரிசுத்த ஆவியில நிறையது மட்டும் இல்ல, இந்த வந்திருக்க அத்தனை பேருமே நிறையணும். அல்லேலூயா. இந்த பாளையமே நிரம்பணும். அல்லேலூயா. பிரதர், நான் சொல்லிட்டு போறேன், என் டைம் தி ஹோலி ஸ்பிரிட் ரிவைவல் தான். பரிசுத்த ஆவியான் தேசமெங்கும் ஊற்ற ஆயத்தமாயிட்டார். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் சொல்லுவார்கள். தீர்க்க நான் சொல்றேன், உங்க ஊழியத்தை நடக்கணும். அல்லேலூயா. நடக்க போகிறது. அல்லேலூயா. நடக்க போகிறது. ஏன் சொன்னா, ஒரு பின்மாறி மழை பெய்ய போகிறது. அதற்காய் வேண்டுதல் பண்ண ஆரம்பிங்க. அல்லேலூயா. That is a revival, later rain. அல்லேலூயா. உங்க ஊழியம் எதுக்காக அதிகமா ஜெபிக்கிறேனா, எழுப்புதல் மழை, எழுப்புதல் மழை, ஒரு ஜெப மழை. அந்த இந்த வெள்ளரை நிரப்பட்டோம். அல்லேலூயா. உங்க ஊழியத்தின் மூலமா ஒரு ஜெப பிரஷரை இந்த பட்டணத்தை நிரப்பட்டோம். அப்போஸ்தலர் 9:17 வாசித்து பாருங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவர் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். 11 வாசிங்க. 9:11. அப்பொழுது கர்த்தர் எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தச்சுப்பட்டதாகிய சவுல் உள்ள பேருள்ள ஒரு மனுஷன் தேடு. அவன் இப்பொழுது, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது. எப்போ? இப்பொழுதா? எப்பங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தான்? அவன் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில நிமிஷத்துல, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டு வழியிலே கர்த்தரை சந்திக்கிறான். கண் மங்கி போகிறது, வெளிச்சத்தை காண்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்ல, ரட்சிக்கப்பட்டுடைய அடையாளமே ஜெபம்தான். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டாய் என்றால் நீ ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹalleluya. நீ ஜெபம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். ஹalleluya. நீ ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். ரிபாடா ஷாதாலா ராது ரபாடா ஷாகாராதா நாமா ஷாதாலா ரபாவியானவரே, லார்ட் டச் யூ லார்ட். ஷிபாலா ஹதா ரபாடா தரகடா ஷாகாராதா Shadara Katura Banadala Banadara Shantalara Manadira Banakara Banadara Shadalara Dalara Banadala Raba. எல்லாரும் உட்காருங்க, 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 எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஷீபாலா தூரா, அவங்கள ஒருத்தர் மட்டும் பாருங்க, தண்ணி ஏதோ கொடு. என்னாச்சு? ஷேபாகா தூரா பாலாதா ரக்கடா ஷந்தாலாரா தூரா பாடாதாலா பாடா ஷதாலாரா லே மகாதாரா. மற்றவங்கள உட்காருங்க பார்க்கலாம், மற்றவங்கள உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. உட்காருங்க பாருங்க, எல்லாம் உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்துருங்க. ப்ளீஸ் சிட். லாதானா மாஷாதா ரக்கடா தாலா ஷக்கடா தாலா ஷதலாரா துரா பாடா ரக்கடா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட். ஜீசஸ், 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 ஜீசஸ். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆமென், 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 ஆமென். ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம் ஜெபம். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க ரட்சிப்பே போய், ரட்சிப்பே போய். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கல அப்படின்னா, நீங்க இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்க எத்தனை பேர் கையை உயர்த்தி காட்டுப்பாங்க? நான் இன்னைக்கு காலையில் இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி, வெரி குட், இத்தனை பேர் இருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமென். இது கடைசி காலம், ஜெபத்திலே தரித்திருக்கிற காலம். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும்.
ரட்சிக்கப்பட்ட சில நிமிஷத்துல அதுக்கு முன்னாடி கொலைக்காரன் இருந்தான். யார் ஜெபிக்க கத்து கொடுத்தாங்க? அல்லேலூயா. யாருங்க ஜெபிக்க கத்து கொடுத்தாங்க? கொல்லும்படியை போய் கொண்டிருந்தான். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே உள்ள உணர்வு ஆவியை உணர்த்துறார். ஜெபம் பண்ணுடா, போய் முட்டி போடு. கண்ணு தெரியல, ஆனா முழங்கால நிக்கிறார். சொல்லுங்க, கண்ணு தெரியல, ஆனா முட்டில நிக்கிறார். சொல்லுங்க, கண்ணு தெரியல, ஆனா முழங்கால பக்கத்துல நமக்கு நல்ல கண்ணு தெரியுது, ஆனா நம்முடைய முழங்கால் முடங்கல. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணட்டும், கால்கள் யாவும் முடங்கட்டும். ஏன்னு சொன்னா இயேசுவே ஆண்டவர் என்று ஜெபிக்க உங்களை தான் தேடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஜெபிக்க ஒரு கூட்டம் தேவை. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்துல காத்திருக்க ஒரு கூட்டம் தேவை. ஜெபிக்கிற சில சகோதரர்கள் தேவை. ஜெபிக்கிற சில சகோதரர்கள் தேவை. அல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திறப்பில் நிற்க ஆட்கள் தேவை. கர்த்தர் ஒருவனை தேடுகிறார். திறப்பில் நிற்க, சுவரை அடைக்க, தேசம் அழியாதபடிக்கு ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். ஒருவனையும் காணவில்லை, ஒருவனையும் காணவில்லை. எனக்கு ஜெபம் பண்ண ஆள் இல்லைங்க, ஜெபிக்க முடியல. அல்லேலூயா. ஜெபம் பண்ண கூப்பிட்டு பாருங்களேன். பாஸ்டிங் பிரேயர் முடிச்சிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. பாட்டு பாடி ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களா, 11 இருந்து 12 ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக, ஊழியத்துக்காக அப்படியே முழங்காலில் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்க 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 நான் சொல்றேன், மேகம் உங்க ஊழியத்து மேல வந்து இறங்கி அமர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வல்லமையான கிரியைகளை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். 10:2 வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவபக்தி உள்ள அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுது தேவனை நோக்கி எல்லாம் சொல்லி, எப்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபத்திலே தரித்தவனாக இருந்தார். அல்லேலூயா. இப்படி நிறைய அதிகாரங்களை வசனத்தை காட்டிக்கிட்டே இருக்க முடியும். எப்பொழுது கொர்நேலியுடைய வீட்டில் எப்போது ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. எப்போது ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. இந்த காலை பகல் நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை கொண்டு ஜெபிக்கிற உண்மை உள்ளவர்களாக, தேவனே ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக நீங்க எழும்ப நான் பிரயாசப்படுற. அப்படி ஜெபிச்சா என்ன நடக்கும்? 4 கருத்துல ரொம்ப உள்ள போக முடியாது. ஏன்னு சொன்னா முடிக்கிற நேரம் வந்துட்டே இருக்குது. டைம் போனது எப்படின்னே தெரியல. ஆனா 4 கருத்து சொல்லி முடிக்க போறேன். ஜெபிச்சா என்ன நடக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஜெபம் பண்ணா அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட சொல்லுங்க, ஊக்கத்தோட சொல்லுங்க. எப்படி ஜெபிச்சாங்க? ஊக்கத்தோடு ஊர்வனமா வாக்குதத்தத்தை பெற்று கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி. எப்படி ஜெபம் பண்ணாங்க? எல்லாம் சொல்லுங்க. ஊக்கத்தோடு. ஒரு 5-10 நிமிஷம் முடிய போறேன். அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. கையை உயர்த்தி உற்சாகமா இருக்கிறீங்களா? பின்னாடி எங்க சகோதரி தான் கையை நல்லா உயர்த்தி சொல்றாங்க. அல்லேலூயா. பாருங்க 6வது 7வது வாசிங்க. 6-7 ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படிக்கு குறித்திருந்த நாளுக்கு முந்தின நிலம் ராத்திரியிலே மைக்கில் படிங்க சிஸ்டர், பைபிள் படி. பேதுரு 2 சங்கிலியால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை. இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் ஜெபத்தை காட்டி கொடுத்து இப்ப ஜெபம் பண்ண என்ன நடக்கும் எல்லாம் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஜெபத்தை பாத்தீங்க, ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் முடிச்சிட போறோம். அல்லேலூயா. ஏன்னா நானும் கிளம்பி போனோம். அல்லேலூயா. நீங்களும் எல்லாம் சீக்கிரம் சாப்பிடணும். ஆமென். எல்லாம் சாப்பிட ரெடி ஆயிடுச்சா? ஆமென். அல்லேலூயா. 1:30க்கு முடிக்கிறது. அவர் வந்து காதல சொன்னாரு 2 மணிக்கு முடிங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிட போறோம். ஆமென். எத்தனை உணர்றீங்க? ஆவியான மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணால பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனா உணர முடியும். ஆவியான அசைவாடுகிறார். இந்த பிரசங்க ஆரம்பத்திலிருந்து ஒரு மூவை பார்த்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் மேல் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். எனக்கு பயங்கர டயர்டு, தொண்டையில பேலன் இல்லை, ஆனா இப்படிதான் பேச வச்சிடறாரு. அல்லேலூயா. ஓ க்ளோரி. அப்ப ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க? பேதுருவை
சிறைச்சாலை விட்டுவிக்க வேண்டும். ஒரு பெரிய பிரசங்கத்துக்குள்ள போல வெறும் பாயிண்ட மட்டும் சொல்லி 4 காரியத்தை சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் தட்டி விட்டு போக விரும்புறேன். அதோடு கூட வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புறேன். வாசிக்கலாம் 6வது வசனம் வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வருகிற நாள், குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், இப்ப பாருங்க, காவற்காரர் காத்து கொண்டிருக்கார், சங்கிலியை கட்டி இருக்காங்க, பேதுருக்காக யார் ஜெபிக்கிறாங்க? இப்படி சொல்லுங்க, எல்ஷடாய் ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லுங்க. எல்ஷடாய் கட்டுகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, கட்டுகளுக்காக எல்ஷடாய் குழு ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. இப்ப பாருங்க 7வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். போதும், கைகளை தட்டி ஆண்டு மையப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் யார் வந்து நின்னது? நம்ம ஜெபம் ஒரு தூதன் கூட வரல. ஹல்லேலூயா. நம்ம டிவில பாக்குற 2 கையில 2 சிறகுகள். இப்ப கிறிஸ்துமஸ்க்கு வர ஏஞ்சல நிக்க வச்சிருப்பாங்க. தூதனுக்கு எத்தனை சிறகு? 2. அவ்வாறு 6 சிறகுகள், 2 சிறகால் முகத்தை, 2 சிறகால் கால்களை, 2 சிறகால் கைகளை மூடி பறந்து வருகிறார். இப்ப அந்த தூதன் சிறைச்சாலைக்குள்ள இறங்க. எதனால தெரியுமா? அவர்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா உங்கள் கட்டுகளை அழுக்க உங்கள் அறைக்குள்ளே என் ஆண்டவர் தூதனை அனுப்ப வல்லவராக இருக்கிறார். உங்கள் கண்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. you see the angels. கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். ஆனா இது நம்ம பார்த்ததில்லை, நம்புறதுக்கு பலன் இல்லை. இதை முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப நம்பர் 1 யார் உள்ள வந்தது சொல்லுங்க? எல்ஷடாய் குழுக்கு பக்கத்துல எல்ஷடாய் குழுக்கு தூதனை கர்த்தர் அனுப்புவார். இல்லையா? 2025 அப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. 2025 உலாவுவாங்க. அல்லேலூயா. தூதர்கள் உலாவுவார்கள். அல்லேலூயா. உங்கள் எல்லைகளில் உங்கள் வீடுகளிலே தூதர்களை தேவன் அனுப்புவார். அவர் தமக்கு முன்பாக தமது தூதனை அனுப்புகிறார் என்கிற வசனம் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. அவன் பாதைகளை செவ்வை பண்ணுவார், வழிகளை திறப்பார். யாக்கோபுடைய பிரயாணத்தை தூதர்கள் குறுக்கிட்டார்கள். அல்லேலூயா. உம்முடைய கால்கள் சறுக்கும் போது உம்முடைய தூதர்கள் ஏந்தி கொள்ளுகிறார்களே. நான் சொல்றேன், அது அப்படியே லிட்டரலா உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா தூதர்களை தேவன் அனுப்புவார். சில பேர் கை தட்டாங்க, சில பேர் ஜெபம் பண்றாங்க, சில பேர் ஆமென் சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, டைம் இல்லை. அடுத்தது வாசிங்க. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. நம்பர் 2 என்ன வந்துச்சு? எல்லாம் சொல்லுங்க. ஜெபிச்சா தூதன் மட்டும் இல்ல, வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. வெளிச்சத்தை உண்டு பண்ணுவார். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்கு ஒரு வெளிச்சம் தேவையே இல்லை. ஆமே, நம்ம நினைக்கிறோம் லைட் நல்லா இது பிரைட்டா இருக்குது. இந்த லைட் இல்லப்பா, இந்த லைட் இல்ல. இருள் நிறைந்த பகுதியில் ஒரு வெளிச்சம் தேவையா? மரண இருளின் திசைகளுக்கு வெளிச்சம் உதித்தது. அவர் நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நீதிமான் நடு பகலிலே சூரியனை போல பிரகாசிக்கிறார். அந்த வெளிச்சம் சபைக்கு தேவை. அந்த வெளிச்சம் தேசத்துக்கு தேவை. அந்த வெளிச்சம் சபைக்கு தேவை. அந்த வெளிச்சம் வீட்டுக்கு தேவை. ஓ ரஹாதலா. அந்த வெளிச்சம் எப்படி வரும்? எப்படி வரும்? சும்மா வராது. when I pray, நான் ஜெபிக்க ஆரம்பித்தா கர்த்தர் வெளிச்சத்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஜெபிக்க ஆரம்பிச்சா தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். என் சரித்து இருள் நிறைந்த பகுதியில் வெளிச்சமா மாறும். என் வீடு வெளிச்சமா மாறும். என் ஊழியம் வெளிச்சமா மாறும். என் எல்லா வெளிச்சமா மாறும். நான் இருக்கிற இடமே வெளிச்சமா மாறும். ஆனா அதுக்கு ஒரு காரியம் தேவை. அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். இஸ் a pray. சபையே, are you see the light? நான் அவர் சொல்ற, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆனா எனக்கே வெளிச்சம் இல்லாம இருக்குது. சொல்லுங்க, எனக்கே. விளக்கை கொளுத்தி அதை மரக்காலால மூடி வைக்க மாட்டான். விளக்கு தண்டின் மேல் வைப்பா. ஏன்
எல்லாருக்கும் வெளிச்சம். பக்கத்துல சொல்லுங்க, பாத்திரத்தை நீங்க எடுக்க வந்திருக்காரு இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மூடி வச்சிருக்கிற மரக்கால் எடுக்க வந்திருக்காரு. மங்கி எரிகிற திரி அணையாம, நெறிந்த நாணலை முறியாம உங்கள் விளக்குகள் எரிய போகிறது. உங்கள் விளக்குகளை பிரகாசம் உள்ள தாவீது சொல்றாரு, எனது விளக்கை அவர் ஏற்றினார், அதுக்கு வயனால் லைட். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மீட்டிங்ல பிரதர், உங்க உபவாச கூட்டத்தில் சிலருடைய விளக்க கத்தர் எரிய வைக்கிறார். அல்லேலூயா. மங்கி எரிகிற சில விளக்க ஆண்டவர் திரும்ப நானேற்றுகிறார், திரும்ப எண்ணெய் ஊற்றுகிறார். உங்கள் விளக்குகள் எரிய போகிறது. நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இன்னைக்கு தீர்க்கதரிசன செய்தி. அல்லேலூயா. Today prophetical message. சில டியூப்லைட் போட்டோம்னா முழுக்கு முழுக்குன்னு எரியும். சொல்லுங்க, அப்பனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? சீக்கிரமா ஒரு வாரத்துல அந்த டியூப்லைட்டோட பட்டியில ஓரத்துல என்னவா இருக்கும்? சத்தமா சொல்லுமா சொல்லும். கருப்பா இருக்கும். என்ன ஆகிட்டு சொல்லுங்க, முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. வீட்டுக்காரமா ஹஸ்பண்ட் சொல்றாங்க, யோ அந்த டியூப்லைட் முதல்ல மாத்தியா. நம்ம வேற டியூப்லைட் மாத்திடுறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. மங்கி எரிய திரிய திரும்ப பிரகாசம் எரிய வைக்கிறார்கள். அது மிளுக்கு மிளுக்கு எரிஞ்சாலும் திரும்ப பிரகாசம் உண்டாக இந்த வெளிச்சம் தேவை. அப்படி சொல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். தூயவர் தூயவாரே. எனக்கு என்ன தெரியல, ஒரு பவர்ஃபுல் பிரசன்ஸ். துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீரானையா, ஆறுதல் நீரானையா. எனது விளக்கு எரிய செய், இரவை பகல். நிறைய படி இரவு பகலா மாற போதல். எனது விளக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், உங்கள் இரவுகள் வெளிச்சமா மாறும், இரவெல்லாம் பகலா மாறும். என் இரவெல்லாம் பகலா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இரவெல்லாம் பகலா மாறும். அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எரிந்து ஏதோ நடக்குது. எப்போதுமே என் ஜீவன் எத்தனை உணர்றீங்க? எதுவும் உணர்றீங்க? ஆவியார் ஏதோ பகல் நேரத்தில் செய்யறாரு. பகல் நேரத்தில் ஏதோ செய்யறாரு. அல்லேலூயா. Thank you Holy Spirit. ஒவ்வொரு மேலும் வந்து ஏதோ செய்யறாரு. அம்மா ஆவியார் ஏதோ செய்து கொண்டிருக்காருமா. இரவெல்லாம் பகலா மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு வெளிச்சம் தேவை. ஆண்டவரே, எனக்கு ஒரு வெளிச்சம், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தேவை. ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு வெளிச்சம் தேவை. ஆண்டவரே, என் ஊழியத்தில் ஒரு வெளிச்சம் தேவை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் ஒரு வெளிச்சம் தேவை. ஆண்டவரே, அவர் இருளை வெளிச்சமாக்குவார். பாருங்க, ஒரு ஐயா தான் கையை தலைக்கு மேல வச்சு ஜெபம் பண்றாங்க. ஏன்? விசுவாசம். பாருங்க. அல்லேலூயா. பிரசங்கம் பண்ற நேரத்துல எனக்கு ஒரு வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே, வெளிச்சம் வரட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி கேட்கறீங்க? ஆண்டவரே, என் வீட்டுல சில பகுதி இருளா இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே, வீட்டுக்குள்ள லைட் போட்ட வெளிச்சம், அந்த வெளிச்சம் இல்லப்பா, நித்திய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரட்டுமே. ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல ஒரு இருள் இருக்குது. ஆண்டவரே, என் சந்ததி மேல ஒரு வெளிச்சம் வருவதாக நான் யாருக்கோ தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். இந்த வெளிச்சம் உனக்கு தேவை. இந்த நித்திய வெளிச்சம் உனக்கு தேவை. அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். தூதன் வந்தான். சொல்லுங்க. இரண்டாவது வெளிச்சம் பிரகாசித்தது. சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். அவன் பேதுருவை விழாவிலே தட்டினான். இங்கிலீஷ்ல ஸ்மோட். என்னது? விழாவில் ஸ்மோட் பண்ணார். சொல்லுங்க. நான் இதை இப்படி சொல்றேன், ஒரு தொடுதல் வந்தது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் ஜெபிச்சேன் தொடுதலை உணரல? அல்லேலூயா.
நம்பர் 3, மூன்றாவதாக முதல்ல சொன்ன தூதன், இரண்டாவது வெளிச்சம், மூன்றாவது தொடுதல். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு மாசமும் இந்த சொல்லுங்க 11 மாசம் எல்ஷடை ஜெபக்குழுக்கு வந்த ஆண்டவரே, இந்த 12வது மாசம் ஆண்டவரே எனக்கு தேவை உம்முடைய தொடுதல். நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் ஆவியோட தொட்டுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் உணர்றீங்க. சில பேர்லாம் பின்னாடிலாம் கையை, சில சகோதரர் அப்படியே கையை சில பேர் உயர்த்திட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க மேலலாம் வல்லவர் இறங்கி வருகிறார். அந்த தொடுதல் இறங்கி வருகிறது. ஆவியான தொடுதல். ஆண்டவர் என்ன நீங்க தொடுங்க ஆண்டவரே, என்னைய தூதன் தொடுவானாக. தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா? தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்தது வாசிய. தொட்டா என்ன நடந்துச்சு பாருங்க. நம்பர் 4, தொட்டா என்ன நடக்கும்? சீக்கிரமா எழும்பு. அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. சொல்லுங்க, தொட்டா சங்கிலிய கீழே விழும். அல்லேலூயா. கத்த தொட்டா என்ன நடக்கும்னா சங்கிலிகள் தானா கீழே விழுயா. சங்கிலிகள் தானா கீழே விழும். எவ்வளவு பெரிய கட்டுகளா இருந்தாலும் சரி, 2 சங்கிலிகள் கலண்டு கீழே விழுந்தது. இந்த உபவாச ஜெபத்துல உங்களை சுத்தி எத்தனை கட்டுகள் இருந்தாலும் இந்த கடைசி மாசத்துல அது தானாய் கலண்டு கீழே விழுகிறது. நல்ல கையை தட்டி ஆண்டவர் என்னை தொடுவீராக, என்னை தொடுவீராக. ஒரு தொடுதல் என் கட்டுகளை உடைக்கும். Is breakthrough. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை முறிக்கிறார். இங்கிலீஷ் பைபிள்ல பிரேக் த்ரூ, உடைக்கிறார். broken the piece போட்டிருக்குது. பக்கத்துல பாஸ் சொல்லுங்க, இன்னைக்கு கதவுகளை பீஸா உடைக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை பீஸா உடைக்கிறார். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல இஸ் a piece and piece போட்டிருக்குது. அது பீஸா broken. ஹல்லேலூயா. ஆண்டவர் தொட்டா என்ன நடக்கும்னா சங்கிலிய கீழே விழும். ஹல்லேலூயா. நீ சொல்லுங்க, ஊழியக்காரன் நான் தொட வேணாம். ஹல்லேலூயா. முடிச்சோன்னு என்கிட்ட ஜெபத்துக்கு வராது, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் தொட்டா அவருடைய வல்லமை வருமானா, அவருடைய மகிமை வருமானா. உலகத்தில் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி எவ்வளவு பெரிய மந்திர கட்டா இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரங்கள் இல்லை. அவருடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக வருகிறார். அவருடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக வருகிறார். அவருடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அவருடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. சபையே, உனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை. ராக்கா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன், சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் ஈட்டியை முறித்து அவர் வில்லை உடைய பண்ணுகிறார். கையை தட்ட வேணாமா? அல்லேலூயா. எனது விளக்கு. எனக்கு தெரியல, எனக்கு தெரியும், எனக்கு பலன் எல்லாம் ஆவியான என்னை விட்டா மாட்டுகிறார். அல்லேலூயா. எனக்கு பலன் எல்லாம் ஆவியான விட்டா மாட்டுறார். அல்லேலூயா. இன்றைக்கு மெய்யாகவே மெய்யாகவே உன்னை அவர் விடுவிக்க வல்லவர், உன்னை தொட வல்லவர், உன் சரீரத்தை தொட வல்லவர். சொல்லுங்க, என் சரீரத்தை தொடும் ஆண்டவரே. Lord, touch me, oh God. அவர் தொட்டா கட்டுகள் கழலும், சங்கிலிகள் கீழே விழும். அல்லேலூயா. நம்பர் 4 என்ன சொன்ன? முதல்ல என்ன சொன்ன? இரண்டாவது என்ன? வெளிச்சம். மூணாவது தொடுதல். வெரி குட், நல்லா கவனிக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாலாவது கட்டுகள் உடைய. அஞ்சாவது பாருங்க, 9வது வசனம். 9வது வசனம் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் நான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். 10வது வசனம். அவர்கள் முதலாம் காவல், இரண்டாம் காவல் நகரத்துக்கு போகிற கதவண்டையில் வந்தபோது தானாய் அவர்களுக்கு திறவுண்டு, அதன் வழியாய் அவர்கள் எப்படி திறந்துச்சா? பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, 2025ல கதவு தானா திறக்குது. இல்ல சொல்லுங்க, கதவை தானா திறக்கிறார். இல்லையா? ஒருவன் அதை பூட்டுவது இல்லாம, எவ்வளவு பெரிய கதவுனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தடையாது இருக்கட்டும், பூட்டக்கூடாதபடி திறக்கிற வல்லவர் உனக்கு முன்னே வரப்போகிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறந்த வாசலை உனக்கு முன்னே வைக்கிறவர். அவர் உனக்கு முன்னே வரப்போகிறார். அல்லேலூயா. திறந்த வாசல்.
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலிக்கிற வசனத்தை கை கொண்டதினால் உனக்கு கூட வாசலை திறக்கிற அல்லேலூயா. கதவை திறக்கிற ஊழிய கதவுகள் திறப்பதாக அல்லேலூயா. உங்க ஊழிய பாதை திறப்பதாக அல்லேலூயா. எல் ஷடாய் ஊழிய கதவை திறப்பதாக. ரபானாஷா எப்படி திறக்கும்னா நீங்க போய் திறக்க வேணாம், தானா திறக்கும் அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஊழிய கதவு எப்படி திறந்துச்சு தெரியுமா? தானா திறந்துட்டே இருக்குது அல்லேலூயா. ஊழிய திறந்துட்டே இருக்குது. வர போன்ல எதுக்கு தெரியுமா? ஊழியத்துக்கு டேட் கொடுங்க, ஊழியத்துக்கு டேட் கொடுங்க. ஏன் கேட்டா தானா திறக்கும் அல்லேலூயா. தானா திறக்கும். when you pray ஜெபம் பண்ணும்போது ஐந்தாவது நான் அப்படியே சொல்லிட்டு தான் போறேன், ஏன்னா நிறைய டைம் இல்ல, டைம் ஓடிச்சு பாருங்க. தானா திறக்கும். சொல்லுங்க, என் கதவு தானா திறக்கும். பக்கத்துல பாச உங்க கதவு தானா திறக்கும் அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பூட்டாதான் ஒட்டையும் சொல்லுங்க அல்லேலூயா. வெண்கல கதவு ஒட்டையும் அல்லேலூயா. இரும்பு தாழ்பால் முறியும் அல்லேலூயா. ஒளிப்பிடத்தின் ரகசியங்களை கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார். உன் கதவு இன்றைக்கு திறக்குது அல்லேலூயா. உன் வாசல் திறக்குது. இது வரைக்கும் சொன்னீங்க ஊழியத்தை நான் விரும்பினதெல்லாம் திறந்து கொடுத்தார், மைக்க கூட வாங்கி கொடுத்தார் அல்லேலூயா. அடுத்த முறை அந்த மைக்கை நல்லா டியூன் பண்ணி வைங்க, நல்ல மைக்கு அது அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய திறப்பார் அல்லேலூயா. பொக்கிஷங்களை திறப்பார், ஒளிப்படது ரகசியத்தை திறப்பார், அற்புதங்களை திறப்பார், அதிசயமானவைகளை திறப்பார். காரணம் நீங்க ஜெபிக்கிறதுனால. இப்ப சொல்லுங்க, ஜெபம் பண்ண என்ன நடக்குது? 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 இந்த அஞ்சும் எதால நடந்துச்சு? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யாருடைய ஜெபத்தால? எல் ஷடாய் சொல்லுங்க. எல் ஷடாய் ஜெப குழுவால இந்த 5 அற்புதம் நடந்துச்சு. 1 சொல்லி நான் முடிக்க போறேன், 2 சொல்லி முடிக்க போறேன். கரெக்டா 5 நிமிஷம். 13வது வசனத்தை வாசிங்க. பேதுரு வாசல் கதவை தட்டின போது, பேதுரு வாசல் கதவை தட்டின போது. இப்ப யார் கதவை தட்டுறாரு? பேதுரு வாசல் கதவை எந்த வாசல? அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த சர்ச்சு, அந்த வீட்டு சபை, அந்த சபையில வந்து கதவை தட்டுறாரு. ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் இப்ப உள்ள எல்ஷடாய் குழு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ரோதன் ஒரு பொண்ணு வெளியே ஓடுறா. ஒட்டு கேட்க வந்தாள். ஒட்டு கேக்குறா. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி. என்ன திறக்கல? கதவை திறக்கல. ஆனா என்ன பண்ணாங்க? உள்ளே ஓடி. இல்ல ஊக்கத்துடனே. 5வது வசனம் எப்படி ஜெபம் பண்ணாங்க? சபையார் ஊக்கத்தோடு கதவை திறக்க வேண்டியவ கதவை திறக்க உள்ள ஓடிச்சா? சொல்லுங்க, பக்கத்துல நல்லதான் ஜெபம் பண்ணா, ஆனா வந்தால உள்ள கூப்பிடல. சொல்லுங்க, வந்தால. அற்புதம் நடந்ததை பார்க்க இவங்களுக்கு பலன் இல்லாம போயிடுச்சு. இப்ப பாருங்க, உள்ள போன சீனியர் விசுவாசி அக்கா மரணம் இருக்காங்க. என்னது? சீனியர் விசுவாசியெல்லாம் ஊக்கமா, ஆண்டவரே பேதுருவை ரட்சியும், ஆண்டவரே விடுதலை செய்யும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள ஓடி போய் பேதுரு வாசல் படியில வந்து ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் அவரிடத்துல வருவாங்க. நம்ம போய் கதவை திறந்து பேதுரு உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி இந்த ரோத சொன்னா, அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். என்னவா? பிதற்றுகிறாய். அவங்களாம் என்ன சொன்னாங்களா? நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற, அடி போடி பைத்தியக்காரி. பேதுரு போய் வெளியே நிக்கிறாரா? உனக்கு புத்தியதா கேட்டுச்சா? ரோம சிறைக்குள்ள 4 சேவகர் மத்தியில சங்கிலில கட்டி வச்ச அந்த ஆளு எப்படியா இங்க வர முடியும்? போ தூர. ஆண்டவரே பேதுருவை நீர் விடுதலை செய்யும், ஆண்டவரே ஆண்டவரே பேதுருவை நீர் ரட்சியும், ஆண்டவரே பீட்டர் பாஸ்டருக்கு வேணும், ஆண்டவரே போ. அமைதியா இருக்கு, ஜெபம் பண்ணலாம். எதுக்காக ஜெபிக்கிறாங்க? இவ பேதுரு வந்துட்டாருன்னா ஒருத்தர் கூட விசுவாசிக்கல. இவ விடல, இவ விசுவாசமா இருக்க சாதிக்கிறா. அவளோ அவர்தான் என்று உறுதியா சாதிச்சா. அப்பொழுது அவர்கள் இப்ப சொல்ற சண்டை போறா. ஜெபத்தை நிறுத்து, பதில் வந்துருச்சு. போய் முதல்ல கதவை திறந்து பேதுரு உள்ள கூட்டிட்டு வரலாம். சங்கிலி எல்லாம் அறுந்துருச்சான், வெளிச்சம் வந்துச்சான், தூதர்கள் வந்தாங்களா, கட்டெல்லாம் வந்துச்சா, கதவெல்லாம் திறந்துச்சா. உள்ள கூப்பிடலன்னா இந்த விசுவாசி என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பொழுது அவர்கள் எல்ஷடாய் ஜெபக்குழு அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். தூதன் வருவான்,
ஆனா பேதுரு என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க. தூதன் வேணா வந்திருக்கலாம், யார் வர மாட்டாங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு, நாங்களாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஊக்கத்தோட இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களும் இப்படிதான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். தேவன் செய்த அற்புதத்தை கூட அந்த ஆதி திருச்சபையால நம்ப முடியல, அந்த விசுவாசிகளால் நம்ப முடியல. தேவன் பேதுரு விடுதலை ஆக்கிட்டார். ஏன் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்தார் என்பதை இந்த விசுவாசிகள் பாடுனாங்க, துதிச்சாங்க. உங்களை மாதிரி ஒரே சாரி கட்டி அழகா நின்று பாடி ஜெபம் பண்ணாங்க. ஆனா ஜெபிச்ச, சும்மா சொல்றேன், தப்பத்தை அழகா இருக்கீங்க அல்லேலூயா. ஆனா ஜெபிச்ச அவங்களால என்ன செய்ய முடியல. தேவன் மகிமை உள்ளவர், தேவன் வல்லவர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவரை நான் காண்பேன், அவரின் ஜெபத்தை கேட்பார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை இவங்களால விசுவாசிக்க முடியாம போயிடுச்சு. நீங்க வீட்டில் போய் அதுக்கப்புறம் படிங்க, கதவை உடைக்கிற மாதிரி தட்டி அதுக்கப்புறம் பேதுரு உள்ள கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு உங்க ஜெபம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 33:3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடு, call upon me. என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, உனக்கு தெரிஞ்சதை செய்வேன் அப்படி சொன்னாரு. என்னை நோக்கி கூப்பிடு சொல்லுங்க, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும். ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு அறியாததையும் நமக்கு எட்டாததையும் அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு அறிந்தவைகள் அல்ல, நமக்கு தெரிந்தவைகளை அல்ல, நம்முடைய ஞானத்துக்கு எட்ட முடியாதத, அறிய முடியாதத, நம்மால கிரகிக்க முடியாதத, கிரகிக்க முடியா. நான் முடிக்க விரும்புறேன். 6வது வசனம் வாசிங்க, 6வது வசனம் 33:6 வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சொல்லுங்க. பரிபூர்ண சௌக்கியத்தை கையை உயர்த்தி பரிபூர்ண சௌக்கியத்தையும் பரிபூர்ண சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை நான் திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா என்ன நடக்கும்னா பரிபூரண சொல்லுங்க, பரிபூரண சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து அவரை நோக்கி கூப்பிட்டா சௌக்கியம் ஆரோக்கியம் வருகிறது. குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை இந்த வருஷம் 25ல உங்களுக்கு என்ன செய்ய போறாரா? பரிபூரணம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சௌக்கியத்தை உண்டு பண்ண போறார், ஆரோக்கியத்தை உண்டு பண்ண போறார், திருப்தியை கொடுக்க போகிறார். இந்த பகுதி நான் வாசிச்சு இருக்கும்போது ஊழியக்காரக்காக ஒன்று சொல்லி நான் முடிக்க போறேன். அதே 33வது அதிகாரம் 22வது வசனம். 22 வானத்தின் நட்சத்திரங்கள் கடற்கரை மணல் அளக்கப்படாதுமாயே இருக்கிறது போல என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, ஒரு வர்த்திப்பை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். தாவீதுக்கு அவன் வர வர விருத்தி அடைந்தது போல இந்த ஊழியம் விருத்தி அடைவதாக, இந்த ஊழியம் ஆரோக்கியம் அடைவதாக, இந்த ஊழியம் பரிபூர்ணம் அடைவதாக, இந்த ஊழியம் செழிப்பதாக. எல்லை எழுமி நிற்கலாமா? ஆண்டவர் எங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணுவீராக, நம்பிக்கை உண்டு பண்ணுவீராக. செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. இந்த வார்த்தை சொல்லி முடிக்கலாமா? கிரகிக்க முடியா காருவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. ஆண்டவரே
ஆண்டவரே பிரசன்ன ஜனங்களை நிரப்பட்டாங்க. இந்த சபை ஆசீர்வதிக்கிறேன், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தை மூலம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில் இயேசுவின் நாமத்தினால் மனதார ஆசீர்வதிக்கிறார்கள். சகலமும் நன்மை கேள்வி நடப்பதாக பிள்ளைகளை ஆட்கொள்ளுவீரா இயேசுவின்